ரசிகர்களுக்கு வணக்கம். அடங்கா பசங்க டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. நான் படம் பார்க்கல, படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நிஜமாகவே அவங்கெல்லாம் அடங்கா பசங்களா இல்லை அடங்குற பசங்களான்ட்டு. இதில் இந்த டைரக்டரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். டைரக்டர் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் ஒரு மெம்பர். சின்னத்திரையில் இருந்துக்கிட்டு பெரிய திரையில் ஒரு படம் இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். டெஃபினட்டாக அவரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த நேரத்தில் நான் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சுக்கலான் இருக்கேன். என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா டோட்டலாகவே நியூ ஃபேஸஸ், ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு டோட்டலாக நியூ ஃபேஸஸ் போட்டு நம்ம படம் எடுக்கிறாங்க. அதில் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அந்த மாதிரி ஃபுல்லாக நியூ ஃபேஸஸ் போட்ட படங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓடி இருக்கு. அதே நேரத்தில் ஹீரோ ஹீரோயின் அதர் லாங்குவேஜ்லேருந்து வர்றாங்க, அது வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு போடும்போது மற்ற கேரக்டர்ஸ் அது எல்லாமே இருக்கும்போது அவங்கள வந்து சின்ன திரையிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, இப்போ பெரிய திரையை ப்ரமோட் பண்ணுறோம்னா அது கண்டிப்பாக அந்த டீசர்ஸ் ஆகட்டும் சரி, அந்த ப்ரொமோஷனுக்கு என்ன வேணும் இருந்தாலும் அதை வந்து சின்ன திரையில் தான் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது சின்ன திரைக்கு பவர் இருக்கும்போது சின்ன திரை ஆர்டிஸ்ட்டை பெரிய திரையில் யூஸ் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இந்த அடங்கா பசங்க ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடங்கா பசங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து துணை நடிகராக இருந்தவர். திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னு சொல்லி பணம் கேட்டேன், கரெக்டாக கொடுத்துட்டாரு. அதாவது எப்படியும் படம் எடுக்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரிஸ்க்குன்னு தெரிஞ்சே படம் எடுத்திருக்காரு செல்வநாதன். அவருடைய முயற்சி வெல்ல வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஏகே ஆல்ரின். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். இதுக்கு முன்னாடி நான் 4 படம் பண்ணியிருக்கு. இது என்னோட 5th மூவி. அடங்கா பசங்க நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் வெரி நைஸ். 2 மோண்டேஜ், 1 பேத்தாஸ், டைட்டில் சாங்ஸு எல்லாமே சாங்ஸ் கேம் அவுட் வெரி நைஸ். சிங்கர்ஸ் ஜுல்ஃபி, சுஜித், மணிகண்டன் பாடியிருக்காங்க. இதில் பிக்சரும் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் செல்வநாதன் அவர்கள் இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படம் எடுக்கிறதுக்கு. படம் நல்லா வந்திருக்கு. சம்மர் ஹாலிடேஸில் தே ஆர் கோயிங் டு பிளான் டு ரிலீஸ். ஸோ நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் கொடுத்த கலாக்கல் டிவி சேனலுக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு, டைரக்டர் செல்வநாதன் அவங்களுக்கு என்னோட நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நகீனா. எனக்கு 3rd மூவி. இதில் 4 ஹீரோ 4 ஹீரோனி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஹீரோனியாக பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு 3rd மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல காமெடி இருக்குது, நல்ல சாங் இருக்குது, நல்ல டான்ஸ் இருக்குது, நல்ல டீம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். என்னுடைய பேர் செல்வநாதன். இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இசை வெளியீட்டு விழாவில் உங்களோட எல்லாரும் சந்திப்பது. இந்த அடங்கா பசங்க திரைப்படம் ஒரு முழுநீள காமெடி திரைப்படமாக உருவாக்கியிருக்கோம். குறைந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நிறைந்த ஒரு தரம் உங்களை எல்லோரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இளைஞர்கள் வந்து அடங்காத்தனமாக செய்கிற சில துடுக்குத்தன நடவடிக்கைகளை மையமாக வச்சு, குறிப்பாக காதலுக்காக இவங்க பண்ணுற என்ன சேட்டைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இதனால் அந்த பெண்களிடம் அப்ரோச் பண்ணும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதனால் இவங்க வந்து எப்படியெல்லாம் இன்சல்ட் ஆகி இவங்க கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அப்படி இருந்து விடாமல் தொடர்ச்சியாக லவ் பண்ணும்போது இடையில வர இடையூறுகள் எல்லாத்தையும் எப்படி வந்து முறியடிக்கிறாங்க என்பதை வந்து படத்தில் வந்து இறுதியில் வந்து காட்டுறோம். இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக நானும் ஒரு பைத்தியக்கார கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை, நான் நடிகன், ப்ரொஃபஷனல் நடிகனாக இருக்கேன். என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் நீங்கள் இதில் பார்க்கலாம் எல்லாரும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்துக்காக வந்து நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. உண்மையில் இந்த கிராமத்தில் எடுக்கும்போது ஒட்டுமொத்த கிராமமே வந்து சப்போர்ட் பண்ணது வந்து என்னுடைய படத்துக்காக தான் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிராமங்களில் வந்து இந்த படத்தை வந்து படமாக்கியிருக்கிறேன். ஒவ்வொரு இடங்களையும் வந்து அந்த கிராமம் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு மொத்த யூனிட்டுக்குமே வந்து கிராமத்தில் உள்ளவங்க சாப்பாடு போட்டிருக்காங்க. என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அவங்கள ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக தான் வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசமிக்க ஒரு குடும்பமாக வந்து இந்த அடங்கா பசங்க குடும்பம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எல்லா யூனியனை சேர்ந்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா ஒரே ஷெடியூலில் முடிக்கணும், யாருமே லீவு கேட்கக்கூடாது. 48 நாள் நான் படம் முடிச்சு தான் நான் வந்து வீட்டுக்கு போவேன்னு சொன்னோன்னே எல்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டாங்கடா அப்படி சொல்கிறாருன்னு. ஆனால் அத்தனை பேருமே அந்த 48 நாளும் தொடர்ச்சியாக இருந்து என் கூட வந்து ஒத்துழைச்சி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து பேருதவி செஞ்ச அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா அந்த படம் கிடையாது.
என்னுடைய ஒரு 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 கை ஓசையில் வந்து இந்த படம் வளரலை, எல்லாருடைய உதவி. அது இல்லாமல் என்னுடைய இணை தயாரிப்பாளர்கள் வந்து சங்கர், ஜலந்தர் ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, இவங்களுடைய உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரியது. கடைசி நேரத்தில் வந்து மிக பலமாக வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என்னோட நேம் சிந்து. அடங்கா பசங்களில் 4 ஹீரோயின்ஸில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்க பசங்க லவ்வுக்காக ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து லவ் சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள திட்டி அமுச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் எப்படி முன்னேறி வராங்கன்னு தான் இந்த கதையே. படம் நல்லா வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டைரக்டர் செல்வநாதன் சார், கேமராமேன் அறிவழகன் சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேஷ் பாபு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய டைரக்டர் செல்வநாதன் சார் தான். ஸோ பார்த்திங்கன்னா அடங்கா பசங்க இந்த டைட்டிலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அட்டகாசமாகவும் அருமையாகவும் இருக்கும். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நாங்கள் பில்டப் பண்ணி அது இருக்கும் இது இருக்குன்னு எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அருமையாக வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படம். இதில் பார்த்திங்கன்னா பல்கரான வார்த்தைகள், அப்புறம் இந்த சிகரெட், ட்ரிங்க்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாத ஒரு குடும்பத்தோடு வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம்னு பார்த்தீங்கன்னா இது அடங்கா பசங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் 100% நம்புகிறேன்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் பிரதீப். இந்த படத்தில் ஆன்டி வில்ல மாதிரி பண்ணியிருக்கேன், வில்லனோட பையன் மாதிரி. ஆக்சுவலி அவங்க சொல்கிறத செய்கிறது. ஆக்சுவலி இந்த படத்தோட டேரக்டர் எங்கள் அப்பா தான். அவர் கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்தை அந்த படத்தை நடித்தேன். ஐ திங்க் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும்ட்டு. பட் இட்ஸ் எ பெஸ்ட்டு காமெடி மூவி. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா ரசித்து பார்ப்பீங்க எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் எந்த ஒரு ஆபாச காட்சி எதுவுமே கிடையாது. இட்ஸ் எ கம்ப்ளீட்டட் யூ ஃபிலிம் சொல்லலாம். ஆனால் எல்லோரும் நல்லா வந்து ஃப்ரீயாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி இந்த படம் சண்டை காட்சிகள் எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடங்கா பசங்க படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த செல்வனா சாருக்கு நான் முதல் கண்ணு வணக்கத்தை தெரிவிச்சுக்குவேன். அடங்கா பசங்க படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த செல்வனா சாருக்கு மிக்க நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டாக கொடுக்க நாங்கள்லாம் எதிர்பார்த்தோடு இருப்போம். எங்கள் செல்வனா சார் அடுத்த படம் இருக்குது, எனக்கு மனமான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து மியூசிக்கு, மணி ஆல்ட்ரிங், ரைட்டர்லாம் கொஞ்சம் எல்லாம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் நாங்களும் வச்சிருக்கோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். விரைவில் படம் வரும். ஓகே, தேங்க்யூ. ஐ எம் பாவேந்தன், ஐ எம் பாண்டிச்சேரி. என் பெயர் வீரா, திருவண்ணாமலை. அடங்கா பசங்க திரைப்படத்தில் காதலிக்கு ஆசைப்பட்டு தேவி உன்னை நடித்து விட்டேன் என்ற திரைப்பாடலை எழுதியிருக்கிறேன். இந்த பாடல் மிக சிறந்த முறையில் வெற்றி பெறும். இந்த படம் நல்ல சிறந்த முறையில் எடுக்கப்பட்டது. இந்த படத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பினை கொடுத்த திரு செல்வநாதன் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பல குழுவினர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாய், ஐ ஆம் சந்தோஷ். இந்த ஃபிலிமில் ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடங்கா பசங்க வந்துட்டு எப்படி காலேஜ் முடிச்சுட்டு நம்ம லைஃப் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். நல்ல காமெடியாக இருக்கும். படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி மேன்ஸு அது எல்லாமே வந்துட்டு காலேஜ் பசங்க எல்லோரும் இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தாட் கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்கும். தேங்க்யூ சார். என் பேர் சங்கரன். இந்த படத்தில் சார் நான் வில்லனை கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னன்னா 4 பசங்க எதுக்கும் உதவாத, எல்லாமே திட்டி ஒதுக்கிட்டு, சின்ன பசங்க கூட அவமானப்பட்டு யாருக்கிட்ட போனாலும் எந்த வேலையும் செய்யாத ஒரு வந்து இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்களுக்கும் ஒரு நல்ல பண்பு, நல்ல நேர்மை, நல்ல ஒழுக்கம் ஒரு இருக்கும். அதனால் எல்லாருமே நாம் பார்க்குறவங்க எல்லாம் இவன் நல்லவன் தான், இவன் கெட்டவன் தான் ஒதுக்கவே முடியாது. அந்த கெட்டவங்ககிட்டையும் ஒரு நல்லது இருக்குன்றது தான் சார் படத்தோட கருத்து. வணக்கம், என்னுடைய பேர் ஜெய்கர் தேவதாஸ். அடங்கா பசங்க என்ற திரைப்படத்தில் 2 பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். புள்ளியில் அடங்காத கோலம் நீங்க என்ற பாடலையும், உன்னை தேடி காத்திருந்தேன் என்ற பாடலையும் நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு இந்த பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் செல்வநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆல்ரின் இசையமைப்பாளருக்கு நன்றி. இந்த படத்திலே பணி செய்த அனைவருக்கும் நன்றி. நான் டிஎம் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக கீழ்ப்பண்ணத்தூர் ஒன்றியத்தில் பணி செய்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை வெற்றியடை செய்யுமாறு அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.